மரித்தார் நம் பாவங்களுக்காகவே. நித்திய ஜீவனை நாம் அடைய சத்திய உயிரோடு எழுந்தார். நித்திய ஜீவனை நாம் அடைய சத்திய உயிரோடு எழுந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம் துக்கங்களை சுமந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம் துக்கங்களை சுமந்தார். நாமோ தவறாய் எண்ணினோம், நம் முகங்களையோ மறைத்தோம். நாமோ தவறாய் எண்ணினோம், நம் முகங்களையும் மறைத்தோம். நமக்காயே மரித்தார் நம் பாவங்களுக்காகவே. நித்திய ஜீவனை நாம் அடைய சத்திய உயிரோடு எழுந்தார். அன்புள்ள ஆண்டவரே, நேற்று வந்தவனே மகிழ்ந்த அதேசப்பா, இந்த நாளிலே உண்மை தேடி உங்களுடைய ஆராதனை எல்லாருக்கும் சொல்ல நீங்கள் உதவி செய்யணும். இப்போ கூட இந்த தெருவில் வசனம் சொல்லும் போது அந்த வசனம் எல்லாரும் மனம் திரும்ப நீங்கள் தோச்சணும். ஒவ்வொரு ஆவியும் உங்களை தேடி வர நீங்கள் சிறு ஜபதை கத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல பிதாவே, ஆமென். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. இந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் சுதந்திர நாள். நாம் சுதந்திரம் அடைந்து நாளாக கொண்டாடுகிறோம். இங்கே நாம் விடுதலை பெற்று சுயமாக முடிவுகளை எடுக்கும்படியான ஒரு நேரத்தை அநேக தலைவர்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாங்கள் பாடல் பாடின வந்தோம். இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் என்று நாங்கள் பாடினோம். அவர் எதற்காக அழைக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்க அவர் நம்மை அழைக்கிறார். எவைகளிலிருந்து விடுதலை என்று நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். வருத்தப்படுகிற விஷயத்திலிருந்து, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்களும் அப்பேற்பட்ட வருத்தத்திலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, இக்கட்டுகள் மத்தியிலே காணப்படுகிறீர்களா என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க பிரியமாவலே 2025 வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இயேசு தமது ஜனங்களின் பாவம் நீக்கி நம்மை சுத்தி ரட்சிக்கிறவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவர் 2025 வருடங்களுக்கு முன்பதாகவே வந்தார். எதற்காக என்றால், அங்கே வருத்தத்தின் வாழ்வில் இருக்கிற, கஷ்ட மத்தியில் இருக்கிற ஜனங்களை மீட்க, விடுதலை கொடுக்க அவர் உள்ளத்திலே வந்தார். பாவ